நடிகர் கமல் தற்பொழுது ஜூம் ஆப் வாயிலாக அவர் வீடியோ பதிவை வெளியிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அவர் ஒல்லியா தான் இருந்தார் முதல்ல. வர வர நான் பார்க்க அவர் மனசோட சேர்த்து உடம்பும் பெருசாயிடுச்சு அவருக்கு. நான் வந்து அவருடைய பாட்டு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சோகத்தில், சந்தோஷத்தில், காதலில் பிரயோஜனப்பட்டிருக்கோ அதே மாதிரி எஸ்பிபி அண்ணன் அவர்களுடைய பாடல் என் காதலுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கு. 1000 நிலவேப்பாங்கிற பாட்டை அவர் சுமாரா பாடுவேன் நானு. அது வந்து கல்யாணம் வரலும் கொண்டு போய் விட்டுருச்சுங்க. அதுக்கு காரணம் எஸ்பிபி அண்ணன் தான். அதை நான் சொல்லி கிண்டல் அடிப்பேன் அவரு. Moving on to Tamil papers, Hindu Tamil, Mr. Yuvraj. Unmute பண்ணிக்கோங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப எஸ்பிபி சார் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு அண்ணன் சொல்றீங்க, இனிமேட்டு அவரு இல்ல. சோ அதை எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? அவர் இல்ல, இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதாவது புதுசா பாட்டு போட முடியாதுங்க. ஆனா அவருடைய பாட்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 4-5 பாட்டு அப்படி கேட்டுக்கிட்டு வந்தோம்னா 45,000 பாட்டு இருக்கு. அது கேட்டு முடிக்கும் போது நமக்கு கரெக்டா இருக்கும் டைம். அதனால அவர் போயிட்டாருங்கிறத வந்து நம்ம இன்னும் அடுத்த பாட்டு புது பாட்டு பாட ஆள் இல்லையேங்கிறது தான். கடைசியா நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி கோவிட் பாட்டு கூட பாடி இருக்காரு அவரு. எல்லா தருணத்திற்கும் பாடி வைத்திருக்கிறார். எனக்கு நான் வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கை மரணம் என்று 2 அத்தியாயங்களாக நான் அதை அதை 2 பகுதிகளாக நான் 2 புத்தகங்களாக பார்ப்பதில்லை. ஒரே புத்தகத்தின் 2 அத்தியாயங்களாகத்தான் பார்க்கிறேன். வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டதுதான் மரணம் என்பதை ஒத்துக்கொண்டவர்களை நானும் ஒருவன். அதனால அவர் இறந்துட்டாருங்கிறது வந்து எஸ், அது உண்மைதான். ஆனால் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப நான் என் பேச்சுல இருக்காரு, என் சிந்தனையில் இருக்காரு. இன்னும் நான் எப்ப தட்டினாலும் நான் என்னுடைய செல்போன்ல வந்துருவாரு, குரலாகவும் உருவமாகவும். அதனால்தான் அவர் நடிக்கணுங்கிறது நான் விரும்பினது. மற்ற பாடகர்கள் மாதிரி இல்லாம கிஷோர்குமார் மாதிரி அவரை பத்திய நிறைய ஆவணங்கள் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் நடிக்க கூப்பிட்டேன். அதாவது அவருடைய பாட்டை பார்த்து நான் என்றைக்குமே பொறாமப்பட்டதில்லை. பெரிய பெரிய பாடல்களே பொறாமப்படுறதை விட்டுட்டு ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நான் வந்து அதை பார்த்து பொறாமப்பட்டதில்லை. அதே மாதிரி என் நடிப்பை பார்த்து அவர் பொறாமப்பட்டதில்லை. அவர் நடிக்க வந்ததால கூட அவர் அந்த கான்ட்ரரி என்னுடைய பெரிய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர், செய்தி தொடர்பாளர்னு சொன்னா மிகையாகாது. எங்க போனாலும் என்னை பத்தி பேச்சு வந்துருச்சுன்னா அதை நீட்டி ஒரு 10 செகண்ட் பேச வேண்டியது 2 நிமிஷம் பேசுவார். அது பல பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வெறும் தனிப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் மட்டும் இல்லை, மைக்கில் கூட அப்படித்தான் பேசுவார் என்னை பத்தி. அதற்கு காரணம் எங்கள் ப்ரொஃபஷனல் வாழ்க்கை இணைந்திருக்கிறது என்பது அல்ல. ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோடெல்லாம் அவரு வேலை செஞ்சிருக்காரு. நாங்க வந்து அப்படி பின்னி பிணைஞ்சு போயிட்டோம். அதற்கு காரணம் அன்புதான். நன்றி சார். நெக்ஸ்ட் சன் டிவி மிஸ்டர் மணிகண்டன், அன்மியூட் பண்ணுங்க சார். சார் வணக்கம், நாங்க சன் டிவில இருந்து பேசுவோம் சார். இப்போ இருக்க சூழல்ல எஸ்பிபி சார் பத்தி உங்களை பத்தி உங்களுடைய தொடக்க காலம், உங்க 2 பேருடைய முதல் அறிமுகம் எப்படி இருந்தது, அதோட பத்தி கொஞ்சம் நினைவுல பதிவு சார். என்னோட முதல் அறிமுகம் வந்து நான் அவரை தெரிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. அந்த 1000 நிலவேப்பா வந்து ஒரு 1000 வாட்டி நான் பாடி பழகி இருப்பேன். அது சரியா வரலாம், இன்னை வரலாம் வரலைங்கிறது தான் என்னுடைய குறை. அது பாடிக்கிட்டே இருப்பேன். ஸோ எஸ்பிபிங்கிறது வந்து எப்படி பல தமிழர்களுக்கு பள்ளித்தோழன் மாதிரி ஆயிட்டாரோ, அவர் வயது உருவம் எல்லாம் மறந்து போயிடும். அந்த குரலே நம்ம உருவப்படுத்துற மாதிரி அவர் வந்து காதலனாக காதலியாக எப்படி வேணா மாறுவாங்க அவரு. அது அந்த உங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதை பொறுத்தது அவரு. அப்படித்தான் எனக்கு முதல் சந்திப்புங்கிறது ஞாபகமே இல்லைங்க எனக்கு. ஏன்னா அப்படி அதை வந்து நாங்க என்னுடைய முதல் சந்திப்பு 1000 நிலவேவா தான். இது பாடினவர் யாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துருச்சு அது. நாங்க 2 பேரும் வாழ்க்கையில் இப்படி இணைய போறோம்னு நாங்க நினைக்கவே இல்லை. இவர் பாடினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
அவரை தவிர வேற யாரும் பாடக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸும் ரசிகர்களும் முக்கியமாக நிர்பந்தம் செய்யும் அளவுக்கு ஏன் நாங்க 2 பேரும் அவர் இல்லைன்னா தான் வேற பாடகர்கள் பாடுவாங்க. அப்படி பாட வந்த சான்ஸ் தான் எனக்கு. ஷூட்டிங் போகணும், சீக்கிரம் வரணும், ட்ராக்காவது பாடி ஷூட் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கு மேல அவர் சரியா நல்லபடி பாடி கொடுத்துருவாருன்ட்டு நான் பாடிட்டு வந்தது. சில சமயம் இளையராஜா அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அது இருக்கட்டும், பரவாயில்ல, இதுவே இருக்கட்டும்னு அப்படி பாட வந்ததுதான். எனக்கு சான்ஸ் வந்ததே அவருக்கு நேரம் இல்லாததுனால. தேங்க்யூ சார். அடுத்து தினமலர்ல இருந்து மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஒரு மகா கலைஞர் வாழ்ற காலத்திலயும் சரி, இறந்த காலத்திலயும் சரி, அரசாங்கத்தால கௌரவப்படுத்தணும், கொண்டாடப்படணும்னு நினைப்பாங்க. இந்தியாவில நிறைய பேர் மறைஞ்ச போது அவங்களுக்கு அரசாங்க சார்பை இறுதி மரியாதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதேவி இறந்த போது மூவர்ண கொடி அந்த மாநில அரசாங்கம் பண்ணாங்க. கர்நாடகால விஷ்ணுவர்தன் கோவில் பண்ணாங்க. கேரளால ஸ்ரீவித்யாவுக்கு பண்ணாங்க. தமிழ்நாட்டுல உங்க குருநாதர் கேபிக்கு பண்ணவே இல்லை, டிஎம்எஸ்க்கு பண்ணல, எம்எஸ்சிக்கு பண்ணல. அந்த வகையில எஸ்பிபிக்கு நாளைக்கு இறுதி சடங்கு நடக்கு. அரசாங்கம் சார்பா இறுதி மரியாதையோ அந்த இறுதி சடங்கு கௌரவம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மோடி, ஜனாதிபதி எல்லாருமே மற்ற மாநிலங்கள்லாம் இரங்கல் தெரிவிச்சாங்க. மரியாதையா அந்த இது செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் இந்த நேரத்துல அரசியல் பேச விரும்பலைங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு மாபெரும் கலைஞனை கொண்டாடும் இந்த நேரத்தில் நான் இதான் சாக்குன்னு அரசியல் விளையாட்டு விளையாட விரும்பல. எஸ்பிபி மாதிரியான ஒரு மனிதருக்கு விரோதிகள் இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க மாட்டாங்க. விமர்சகர்கள் கூட ரசிகர்களா மாத்தி காட்டின விற்பனர் அவரு. அதனால இப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்டுத்தான் அவங்க அந்த முடிவுக்கு வரணுங்கிறது இல்லை. அதுலயும் காதலித்த, இந்த அரசு நடத்துறவங்களையும் காதலித்தவர்கள், இசை தெரிந்தவர்கள், பழசை நினைத்து சந்தோஷப்பட்டவர்கள், பழசை நினைத்து ஏங்கியவர்கள், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். மாலை வேளையில் எப்படிப்பட்ட நபரா இருந்தான், நல்லவனா கெட்டவனோ, அவன் கடைசியில ஒரு எஸ்பிபி பாட்டை கேட்கும் போது ஏற்படும் மனசாந்தியை அவர்கள் நன்றியுடன் நினைத்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தன்னால் கிடைக்கும். இன்னைக்கு கொடியேற்றி கொண்டாடினா சந்தோஷம், இல்லைன்னா எங்க அண்ணனுக்கு இன்னும் 7 தலைமுறைக்கு அவருடைய பெருமை இருக்கு. அது மறக்கடிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அது 7 தலைமுறையோட நிக்கும். How you met him, the kind of experiences that you've had with him, and one memory that will always keep coming to your mind when you think about SPB. Like, see, when you know, it is like saying, when did you first speak your language? You don't remember it at all. Or when did you first see your mother? Or when did you first see your brother? You don't remember it at all. Especially because, especially when the bond becomes very close-knit, you forget all those first meetings. And he is not just a VIP in my life. He's a part of my life. So it's only VIPs that you remember because it's a very rare occasion that you meet them. So you take photographs, you remember that person. Here he's a part of it. It's only when he's not there you realize what a big part he has been of your life. SPB was one such. I heard him first before I saw him. And like everybody's life, he's been part of my romance, part of my melancholy, part of my happiness, and part of my first love and marriage as well. I used to complain to him that you got me into marriage. It's only your song that got me into marriage. So that's a kind of relationship. And later on, our professional paths not only crossed, we are knitted together by popular choice. It's not that we chose each other. The audience chose each other. And then since they loved us as a pair, we started falling in love. And later became brothers.
and everybody's loss. I would just like to know that, SPB's his legacy, changes he brought to Tamil cinema and Tamil music, actually. I think limiting him to Tamil cinema will make other states angry because they owned him up, and you can't limit him. I know he's a great fan of Muhammad Rafi Saab, and I know he admired Kishore Da very much, but with all his humility, he has gone a step further. Always the newer generation will have to go and will also achieve a step further. That's the duty of the next generation to do. Learn from the older generation and excel in the same field. It's not a competition. It's a gradual metamorphosis, a natural growth that has to happen, and that's exactly what SPB Saab did. I mean, there are people in my native place who didn't know who Muhammad Rafi Saab was. There are people in Kerala who might not know Kishore Kumar because they listened only to Malayalam songs. But all that changed when technology increased and everything reached everybody. But SPB Saab, Jesudas Saab, and few others were able to break that thing. I was fortunate to become an actor in many states. So limiting him or even me to one state will be objected to by his fans in various other states. He is not just a Tamil or Telugu singer. He is a national voice, and that's how we should celebrate him. Evening. To ask you a little bit about Kamal Hassan, about SP Balasubramaniam, the person, as in any personality traits or quirks or something about him that made him very endearing, or something that sort of, something you cannot forget about him as a person. As a person, I don't know whether it's appropriate to talk about it. We used to mimic Balugaru, Anagaru, whenever we were in a party or something. There are many friends who try to imitate the personality of Balu. The voice is inimitable, so we never tried that. But we used to imitate Balugaru, and one of his cousins used to do it so well that we called him the champion of SPB mimics. And the way he spoke, he was a very educated singer, not that others weren't, but the others were educated in music, but he was generally widely well-read and very well-mannered and eloquent man. And it is not that he was not an angry person or a righteous person. He sort of swallowed so many things and never carried his fame along with him. He just left it behind. And as a matter of fact, when he finished his 30,000 song, I wanted to speak about it. And he said, no, it won't look nice. There are already people who have done similar things, and it will look like we are trying to show off. Don't flex the muscle. The muscle is supposed to only help you lift weight, not to flash it. That's his attitude. That's what I liked about him. And he took criticism and applause and appreciation with the same equipoise. And everybody who remembers Balu Sahab will not remember the high-pitched or low rumble of his voice, but his kind, humble demeanor
that they would always remember. And I try to imitate him in that, but we're still trying, left trying.